வணக்கம் ரமேஷ். இப்போ எங்கே இருக்கீங்க? மக்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த நிழல்குடையை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம் சுரேஷ். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் டு டி கல்லுப்பட்டி போகிற வழியில் அழகாபுரியை தாண்டி காவட்டி நாயக்கன்பட்டிங்கிற பேருந்து நிறுத்தம். அந்த விளக்கில் நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். அந்த பஸ் ஸ்டாப்பில் சில பிரச்சனை இருக்கிற அந்த ஊர் மக்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 2001 உதயகுமாரால் திறந்து வைக்கப்பட்ட பஸ் ஸ்டாப்பு. அன்னைக்கே அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா மதிப்பு. ஆனால் கொடுமை பாருங்கள், 6 லட்ச ரூபா கட்டி நம்ம கட்டினாலும் நம்மளுக்கு அதுலேயுமே முழுக்க போஸ்டர், எங்கே பார்த்தாலும் முழுக்க போஸ்டர் ஒட்டி, டாஸ்மார்க் ஸ்டிக்கரை ஒட்டி பஸ் ஸ்டாப் மக்கள் பயன்படுத்துகிற, மாணவர்கள் பெண்கள் பயன்படுத்துகிறத இவங்க நாசப்படுத்தி வச்சுருக்காங்க. இதை முழுக்க நீங்களே பாருங்கள், சுற்றி ஒரு இடம் இல்லாமல் முழுக்க நோட்டீஸு போஸ்டரு அடித்து எல்லா இடத்தையும் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் போட்ட டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி இல்லாத டைல்ஸாக போட்டிருப்பாங்க போல இருக்குது. 5 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லாமே உறிஞ்சு வந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ கேமராமேன் காட்டுவார், கீழே பாருங்கள் சிமெண்ட்டே போடலை போல இருக்குது. வெறும் சும்மா மண்ணை மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. மண்ணை மட்டும் போட்டு மேலே டைல்ஸை மட்டும் அழகுக்கு பதிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு டைல்ஸே தேவை கிடையாது. சும்மா சிமெண்ட்டை நல்லா போட்டாலே மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்குறதுக்கு வெறும் பஸ் ஸ்டாப் மட்டும் இருந்தாலே போதுமே. அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் டைல்ஸை போட்டு அலங்காரப்படுத்தி அதுக்கு 6 லட்ச ரூபா மக்கள் வரி பணத்தை வீண் பண்ணணும். இப்போ நம்ம அதை பற்றி இந்த ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். சார் வணக்கம், இந்த ஊர் பேர் சொல்லுங்கள். காவட்நாயக்கம்பட்டி விளக்கு. இந்த பஸ் ஸ்டாப் கட்டி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா? இது இப்போ புறம் போச்சு சார். இப்போ இது பஸ் இந்த ஏரியாவில் அடிக்க ஒரு டைம் இருக்கா? டைமிங்க்கு இருக்குது சார். ஆனால் அந்த பஸ் ஸ்டாப் உங்களுக்கு பயன்படுது? கண்டிப்பாக பயன்படுது. அந்த பஸ் ஸ்டாப் உங்களுக்கு போதுமா? இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது சரி பண்ணணும். இப்போ நீங்கள் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இதை நாசம் பண்ணி இருக்கிறது முழுக்க உங்கள் ஊருக்காரவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான். வெளியில் உள்ளவங்களும் பண்ணுவாங்கல்ல சார்? இல்லை, யார் பண்ணாலும் ஆனால் தப்பு தானே. நீங்கள் உங்கள் சார்பில் உங்கள் மக்கள்கிட்டையும் சொல்லுங்கள். ஏன்னா இது நம்ம எல்லாருக்கும், வெளியே உள்ளவங்களும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம வெளியே உள்ளவங்க, நீங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்க பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக போடலாம், போஸ்ட் இப்படி விட்டு அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம். அது யாருனாலும் பண்ணலாம். எங்கள் ஊருக்காரங்க ஆனால் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம அரசாங்கத்தோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு சீக்கிரம் இந்த பஸ் ஸ்டாப்பை கவர்மெண்ட் சுத்தப்படுத்தி கொடுப்பாங்க. சரி, நன்றி சார். பார்த்துக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு மக்கள் பிரச்சனையில சந்திக்கலாம். நன்றி.